நேற்று வரைக்கும் நான் இந்த பஞ்சாயத்துக்கு வர மாதிரி ப்ரோக்ராம் இல்லை. இருந்தாலும் முதலமைச்சர் நேரடியாக காணொலியில் கலந்து கொள்கின்ற ஒரு செய்தி, குறிப்பாக நம்ம பஞ்சாயத்துக்கு அது ஒதுக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்ன உடனே சரி நாமளும் போய் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம் என்று இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். நீங்களாம் நிறைய விஷயங்கள் இங்கே பேசுனீங்க. சொல்லும்போது எல்லாம் என்ன சொன்னீங்க? எல்லாருமே முக்கால்வாசி பேர் சொன்னவங்க இல்லை, முக்கால்வாசி பேர் இல்லை, பேசின அத்தனை பேருமே சட்டமன்ற உறுப்பினருக்கு, அரசாங்கத்திற்கு, இதுவரை செய்த பணிக்கு நீங்கள் நன்றி சொல்லியிருக்கிறீங்க. இன்னொரு பக்கம் எந்தெந்த பணியை செய்ய வேண்டும் என்பதிலே நீங்கள் உறுதியாக அந்த கருத்துக்களை எல்லாம் நீங்கள் எடுத்து சொன்னீங்க. இது பஞ்சாயத்துன்னு சொல்கிறோம். இது பஞ்சாயத்து, இது ஒரு பேரூராட்சிக்கு இணையாக இருக்குது. ஆனால் வேலைகள்லாம் எல்லா வேலையும் உங்களுக்கு நடக்குது. ஆனால் அதுக்கு உண்டான மேன் பவர் நமக்கு வேணும். ஒன்று. ரெண்டாவது, வேலைகள் அதிகமாக இருக்குது, அதுக்கு உண்டான பொருளாதாரமும் நமக்கு தேவை இருக்குது. இப்போ சிஎம்டி மூலமா எது வேணுமோ அதெல்லாம் ஒரு சிலது நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம். இந்த கட்டன் கவருக்கு, இந்த கால்வா கட்டுறதுக்கு, இந்த ஏரிக்கு, குளத்துக்கெல்லாம் நாங்கள் இந்த பகுதிக்கு செஞ்சுட்டோம். அதுபோல் நான் இந்த பகுதிக்கு மட்டும்தான் செஞ்சேன். நீங்கள் நினைக்காதீங்க, தாம்பரம் தொகுதியில் எங்கே போய் நின்னாலும், எந்த பஞ்சாயத்தாக இருந்தாலும், உங்களுக்கு எப்படி சமுதாய கூட கட்டி கொடுத்தனோ அதே போல் 4 பஞ்சாயத்துக்கு சமுதாய கூட கட்டி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி கடைசியாக திருவஞ்சேரியில் மட்டும்தான் இப்போ வேலை நடக்குது. இப்போ திருவஞ்சேரி இப்போ நடந்தது, நேற்று இன்ஸ்பெக்ஷன் பார்த்தேன், அதுவும் இப்போ நடக்குது. ஆக மேக்சிமம் யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ அந்த பணியெல்லாம் அரசு, எனக்கு இருக்கிற ஒரு பலம் என்னென்னா, அமைச்சராக இருந்தாலும் சரி அல்லது அரசு அதிகாரிகள் இருந்தாலும் சரி, நாம் சொல்கிற வேலையை காது கொடுத்து கேட்டு அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. அவர் சொல்கிறத கேட்டு உண்மையிலே என் கவனத்துக்கு அந்த ஆரம்ப சுகாதாரம் போகணும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னே சொல்லியிருந்தீங்கன்னா போதும், இந்நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு ஆரம்ப சுகாதாரம் இங்கே வந்துருக்கும். ஆனால் இப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க, இதுக்கு முன்னே அதிகமாக கவனத்துக்கு அது வரல. இதனால் கண்டிப்பாக வேணுமா வேணாமான்னா கண்டிப்பாக ஆரம்ப சுகாதாரம் வேணும். அதை நீங்கள் வைத்த 3 கோரிக்கையில் ஒரு கோரிக்கையாக முதலமைச்சர் சொன்னதுக்காக நீங்கள் ஏகமனதாக கைத்தட்டி அந்த தீர்மானத்தை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும். அதுபோல் இந்த மதனபுரம் கட்டண காலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தான். அதாவது அந்த பகுதியில் இருக்கின்ற தண்ணியெல்லாம் உள்ள போகுது. அதுக்கு முன்னாடி நான் பல தடவை சொல்லியிருக்கேன், அது கவர்மெண்ட் வந்துட்டு இப்போவே செய்ய முடியுமான்றது என்னால் கேரண்டியாக சொல்ல முடியாது. ஏன்னா பீரியட் முடிஞ்சு போய் இப்போ எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக அதுக்கு உண்டான மூமெண்ட்டு எப்படி எடுத்து போகணுமோ அதை அரசாங்கத்தின் கவனத்திற்கு கலெக்டர் மூலமாக அதை எடுத்து போய் அந்த பணியும் செய்வதற்கு இந்த பஞ்சாயத்து தீர்மானத்திலே அதுவும் முக்கிய பணியாக அதுவும் எடுத்துக்கொள்ளப்படும். இன்னொன்று முக்கிய பணி எலக்ட்ரிக் சுடுகாடுக்கு என்ன ஒரு டாப் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க குறைஞ்சி ஒரு 5-6 படம் கேட்பாங்க ஒரு நாளைக்கு. இல்லை, அதை மெயின்டைன் பண்ணணும்னா ஒரு சுடுகாடு நீங்கள் கேட்டுடலாம் ஈஸியாக. அதை கட்டி முடிக்கிறதுக்கு இன்றைக்கி இருக்கிற செலவுக்கு ஒரு 75 லட்சம் கிட்ட ஆகிடும். ஆனால் இப்போ பெரங்குளத்தூரில் பெரங்குளத்தூரில் ஒன்று கட்டியிருக்கு. பார்த்தீங்களா? எதில் 1-2 அமிச்சிங்களா? போதா பெண்ணை விட்டுடு. இருந்தாலும் அது முக்கியமானது தான். அது தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கார்பரேஷன் ஆக போகுது, அடுத்த தேர்தலுக்காக இதெல்லாம் கார்பரேஷன் ஆகிடும் நாங்கள் நினைக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் உங்கள் ஊருக்குன்றது அதுவும் பார்த்து மனசில் வச்சுக்காங்க. அதுபோல் அந்த மேம்பாலம் சொல்லியிருக்காரு, அது எந்த அளவுக்கு சாத்தியம்? அதான் டிராஃபிக் ஜாம் ஆகுதா? அப்படியா? ரைட். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த மேம்பாலம் முதல்ல போட்டுட்டு ஆரம்ப சுகாதாரம் 2வது போட்டுட்டு, கட்டன் கவர் 2வது போட்டுட்டு, ஆரம்ப சுகாதாரம் போட்டுட்டு 4வது மின்மயானம் போடுங்க. அதில் ஏன் நீங்கள் 4 போட்டிங்கன்னு கேட்க மாட்டாங்க. 5வது கூட ஒன்று போடலாம். அவங்க சும்மா சொல்லுவாங்க என்ன. அதனால் இப்போ இந்த 4 மட்டும்
யாகமானதாக நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றி தர வேண்டும். அதுபோல் இந்த பட்டா விஷயத்தை சொல்லியிருக்கிறீங்க, எது கணக்கில் ஏற்றலையோ ராஜாவுக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறோம். ஏன்னா அவர் தான் தொடர்ந்து அந்த கவுன்சிலர் தான் தொடர்ந்து பார்த்துக்கிறாரு. அவர் விஓக்கிட்டே நீங்கள் ரிட்டர்னில் எந்தெந்த சர்வே நம்பர்னு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டிங்கன்னா வெகு விரைவில் கலெக்டர்கிட்ட ஏற்கனவே பேசியிருக்கிறேன். டிஆர்ஓ தலைமையில் ஒரு மீட்டிங் போட்டு ஒரு மாதத்துக்குள்ளே அந்த ஏற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். காரணம் நிறைய ஒர்க் இருக்கிறதுனால அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. அந்த வேலையும் கண்டிப்பாக உங்களுக்கு முடித்து கொடுக்கப்படும். மீதெல்லாம் நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் சின்ன வேலை தான். தம்பி பாவம் தினம் சொல்லி இன்றைக்கி மறந்து போய் உட்காந்து நோட்ஸ் எழுதுகிறாரு. இந்த அப்துல் கலாம் பார்க்கு அபிவிருத்தி ஓணுன்னு சொன்னார். அபிபுல்லா நகரா? அப்துல் கலாம் பார்க் இல்லையா? ஐயோ, நான் தப்பாக எழுதி டைப் பண்ணி வச்சிட்டேன். எம்பி ஃபண்டில் ஒரு 30 லட்சம் கேட்டு அபிபுல்லாவா? அதான் பார்க்கு அபிபுல்லா நகர். அதான் வரும். ஏன்னா நான் மாற்றி எழுதி கொடுத்தா அது மாற்றி வந்துடும். நான் கார்லேயே வச்சுருக்கிறேன், டைப் பண்ணி ரெடியாக வச்சிட்டேன். நல்ல வேலை இந்த கையெழுத்து போடல, அதை மாற்றி கொடுத்துட்றேன். அதுக்கும் பண்ணியிருக்கிறோம். அதுபோல் இந்த குளம் ஒன்று நானே அன்றைக்கி ரேஷன் கடை பூஜை போடும் போது இது குளத்துக்குள்ளே ஒரு குளம் ஒன்று ஒழிஞ்சிக்குதுன்னு இப்போ தான் தெரியுது எனக்கு. அப்புறம் நீங்களும் இன்னொரு குளம் சொல்லியிருக்கிறீங்க. இதெல்லாம் இப்போது நடக்குமான்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இனிமேல் அதை முயற்சி பண்ணி பார்ப்போம். ஏன்னா கடைசி கட்டமாக இப்போ ஒரு ரோடெல்லாம் எடுக்க சொல்லியிருக்கோம். எங்கெங்கே விடுபட்ட ரோடு முடிச்சூரில் 21 ரோடு, அகரத்துக்கும் முடிச்சூருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்க சொன்னோம். மற்ற பஞ்சாயத்துலேயும் 1, 2 எடுக்கிறோம். அதுக்கு மட்டும் நான் கேரண்டியாக இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே எப்படியான டைட் பண்ணி எப்படி இப்போ அந்த 5 கோடி வாங்கணுமோ அதுபோல் அதுக்கும் அது சாங்ஷன் வாங்கி கொடுத்துடுவேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கூட்டத்தில் திடீர்னு நான் கலந்துக்கலாம் கூட வந்திருக்கிற நிர்வாகிகள்லாம் வரும்போதே என்கிட்ட சொன்னாங்க, சண்டை போகிறதுக்கிட்டே ஒரு 3-4 பேர் வருவாங்கப்பா, பார்த்துக்கோப்பான்னு சொன்னாங்க. இதில் என்ன இருக்குது? இதில் கருத்து இப்போல்லாம் தெளிவாக சொன்னீங்க. கிராஸ் பண்ணல, எல்லா ரெக்கார்டு எழுதி வச்சுருக்காரு. நீ என்னென்ன குறிப்பு எடுத்தியோ வீடியோ சார் இவர் எடுத்த குறிப்பு எனக்கு ஒரு காப்பி கொடுத்துட்டிங்கன்னா நான் அதை எப்படி யார் யாருக்கு லெட்டர் அனுப்பணும் அப்படின்ட்டு மொத்தம் கம்ப்ளீட்டாக ஒரு மினிட் போட்டு எனக்கு அனுப்பிச்சிடுங்க. என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக இந்த முடிச்சூர் ஊராட்சிக்கு இது வரைக்கும் இப்போ எனக்கே ஆச்சரியம் தான். எனக்கே தெரியாது. அன்றைக்கி அந்த இந்திரா நகர் கால்வாய் காட்டும் போது தான் இவர் கொடுத்தாரு எனக்கு இவ்வளோ வேலை. நன்றி.